பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலாः தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. முருகப்பெருமானுடைய அனுகிரகம், முருகப்பெருமானுடைய பெருமைகள். முருகாங்கிற அந்த சப்தம் சொல்கிறதே பெரிய பாக்கியம். முருகாங்கிற சப்தத்தை நம்மளுடைய ஆத்மார்த்தமாக ஒரு தடவை சொன்னாலே செஞ்ச பாவங்கள் எல்லாம் பொசுங்கி விடுறது. அந்த நாமத்துக்கு அத்தனை உயர்வு, அத்தனை ஆற்றல், அத்தனை மகிமை. வார்த்தையினால சொல்லிவிட முடியாது. இப்படித்தான், இவ்வளவுதான். இப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளை அப்படியே கொட்டி கொடுப்பதற்காகவே சுவாமி ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப ஆச்சரியகரமாக அருணகிரிநாதருடைய வாக்கினாலேயே சொல்லப்பட்டவை. சித்திரப்படங்களில் பார்க்கறத ஒருத்தர் பாடின்னு இருப்பார், வாய் மட்டும்தான் அசைப்பார். அவளுக்கு பின்னாடியிலேருந்து வேற ஒருத்தர் குரல் கொடுப்பா. அது பாட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி அருணகிரிநாதருங்கிற மகத்தான ஆச்சாரிய புருஷர் தன்னுடைய உதர அசைக்கிறதே முருகப்பெருமான் அந்த உதட்டினுடைய அசைவிலே வந்து உட்கார்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொடுத்த காரணத்தினாலேயே இதற்கு திருப்புகழ் அப்படின்னு பேர். முருகனே தன்னுடைய புகழையும் தன்னுடைய பெயரையும் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாருங்கிற பெருமை திருப்புகழ் கொண்டு. திருப்புகழை பாடினாலோ சொன்னாலோ கேட்டாலோ முருகன் அருகாமையில் வந்து உட்கார்ந்துருவார், வினையெல்லாம் தீர்த்துடுவார். திருப்புகழ் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நமக்கு கிடைச்சது கொஞ்சம்தான். அருணகிரிநாதர் எங்கெல்லாம் பிரதானப்பட்டாரோ அத்தனை இடங்கள்லையும் முருகன் மேலே கொட்டியிருக்கார். அப்படியே எந்த திருப்புகழ் எடுத்தாலும் அதில் முருகனுடைய மனம் வீசும். முருகமயூர சேவக சரவணயே நற்பூதரி முகுலபடீர கோமல முளை மீதே முழுகிய காதற் காமுக பதி பசுபாச தீர்வினை முதிய புராரி கோதிய குருவே என்று உருகியும் ஆடி பாடியும் இரு கடல் நாடு சூடியும் உணர்வினோடூடி கோடியும் வழிபாடூற்று புலகினோராசை பாடற நிலை பெறும் ஞானத்தாலினை உனதடியாரை சேர்வதும் ஒரு நாளே. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம். அப்படி முருகனுடைய திருப்புகழ் கலியுகத்தில் ஒரு பெரிய அனுகிரகம், பெரிய வரப்பிரசாதம். முருகனுடைய பெயரை சொன்னால் வினைகள் எல்லாம் தீர்ந்து விடுறது. வெகு வருஷத்துக்கு முன்னாடி விவாகமாகி 13-14 வருஷம் ஆயிடுது. புத்திரபாக்கியம் கிடையாது. எத்தனையோ கோவில்கள் எல்லாம் ஏறிட்டு வரா.
அவ சுவாமி மலை வரா, காலையில் வந்து இறங்குறா, காவேரியில் திவ்யமாக தீர்த்தம் ஆடுறா, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணுறா, 60 படிக்கட்டை முருகாங்கிற நாமகோஷத்தோடு ஏறி போகிறா, முருகனுடைய சன்னதியில் போய் உட்காந்துக்கிறா, முருகனுக்கு அபிஷேகம் ஆறுது, எல்லாத்தையும் பார்க்குறா, சன்னதியில் அழறா, முருகா ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ண மாட்டியா எங்களுக்கு அப்படிங்கிறா. அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்றா, கண்ணார கண்டு மகிழறா சுவாமிநாதனை. அபிஷேக கோலத்தில் ஒரு மாதிரி முருகன் இருப்பான் சுவாமி மலையில். அபிஷேகம் முடிஞ்சு விபூதி சாத்திரத்தை அப்போ ஒரு அதிசயத்தக்க கோலத்தோடு இருப்பான். தரை போட்டு முருகனுக்கு பஞ்சகஜம் கட்டி நெற்றியெல்லாம் தொடச்சு அதில் ஏகாந்தமாக ஒரு சந்தனத்தை வச்சு வைர வேலை சாத்தி யோக வஸ்திரம் போட்டு பெரிய ஒரு மலர் மாலையை போட்டு வாசனாதி திரவியங்கள் எல்லாம் சரீரத்தில் சேர்த்து தங்க கிரீடத்தை கொண்டு போய் வச்ச உடனே அந்த திரையை எடுத்து அர்ச்சகர்கள் அந்த அலங்கார தீபம் பண்ணுறத ராஜாதி ராஜனா இருப்பான். இப்படி கண்ணார பார்த்தவாளுக்கு குறை ஏதாவது வருமா? இப்படி பார்க்கறா, கற்பூரம் ஆறுது, பஞ்சஹாரத்தி ஆறுது. முருகனுடைய அந்த ரூபமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபம். கையில் அந்த யோக தண்டத்தை வச்சுட்டு இருக்கார். இடது ஹஸ்தம் ஊரு ஹஸ்தமாக திருவடியை நோக்கி இருக்கு. என் சரணத்தை பற்றுபவரை நான் ஒருபொழுதும் கைவிடுவதில்லைங்கிற மாதிரியான அந்த அருட்காட்சி. நிற்பதோ ஆவுடையார் மேலே, சதுர ஆவுடையார் பீடத்தில் ஒய்யாரமாக நின்றுட்டு இருக்க. ஒருபொழுதும் நீ கவலைப்படாத, நான் கூட இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவரை பார்த்த உடனே மனசே சொல்றது, ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ தப்தலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ அப்படின்னு அப்படியே பிரதட்சணம் பண்ணுறா. படிக்கட்டில் திரும்பி கீழே இறங்கி வரா. அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதம் மலையிலேருந்து கீழே வந்து தாரோத்தர் கொடுக்குறா, சாப்பிட்றா. அப்படி இறங்கி வெளியில் போகிறத முருகப்பெருமானுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய தாத்ரி விருட்சத்திலிருந்து ஒரு நெல்லிக்கனி வந்து அந்த அம்மாவுடைய வலது தோளில் பட்டு கீழே விடுறது. அதை அவள் கவனிக்கல. ஒரு 4 தப்படி நடந்த உடனே ஒரு பெரியவர் கூப்பிடுறார், மா இங்கே வா அப்படின்னு. திரும்பி பார்க்குறா. இவாளுக்கு புத்திர பாக்கியத்தை தவிர வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லை. திரும்பி போறா. அவர் எடுத்து அவர் கையில் கொடுக்குறார். மா முருகன் அனுகிரகம் பண்ணிவிட்டார், போயிட்டு வா அப்படிங்கிறார். அந்த பெரிதவர் கையில் வாங்கிண்டா. என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, 2 பேரும் பிரசாதமாக சாப்பிடுவோம். கிளம்பினா ஆற்றுக்கு வந்தா, முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சா, பூஜை பண்ணா. ராத்திரி நேரமாச்சு. 2 பேரும் அதை எடுத்தா, சரிசமமாக பிரிச்சுண்டா, சாப்பிட்டா. 10வது மாதம் அவளுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய வலது தோளில் ஒரு மச்சம் இருந்தது. நெல்லிக்கனி வலது தோளில் விழுந்தது இல்லையா? முருகனுடைய அனுகிரகம். சுவாமிநாதன்னு பேர் வச்சா. என்ன பேர்? சுவாமிநாதன்னு பேர் வச்சா. வெகு வருஷத்துக்கு பிற்பாடு அந்த குழந்தையை அழைச்சிட்டு சுவாமிநாதனுடைய சன்னதிக்கு வந்தா. முருகனுக்கு முன்னாடி உட்கார வச்சா. தீபாராதனை எல்லாம் ஆச்சு. அதே மாதிரி சுவாமியை பார்த்தா. படியிறங்கி கீழே வந்தா. அந்த பெரியவர் கேட்டாராம், எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அதே பெரியவர் கேட்டாராம், குழந்தைக்கு சுவாமிநாதன்னு பேர் வச்சிருக்கியோன்னாராம். அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வந்து தான் இவர் தான் அந்த நெல்லிக்கனியை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு. உன்னுடைய குழந்தைக்கு வலது கை மேலே ஒரு மச்சம் இருக்கணுமே நான் அடுத்தது. அவளுக்கு பெரிய பரவாச்சரியம். அப்படித்தான் அவளுக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி சாத்தியமாகும்? ஒன்றுமே புரியல. அவளுக்கு அனுகிரகம் பண்ணினாராம். ஊரெல்லாம் காடுகள் எல்லாம் தன்னுடைய கால்களாலே தெரிந்து எல்லா இடங்களிலும் நடந்து அனுகிரகம் பண்ணிய தன்னை பிச்சைக்காரன் என்று சொல்லிக்கொண்ட
ஒரு மாபெரும் பெரிதவர், பாடகட்டி மகான் என்று எல்லோராலும் சொல்லப்பட்ட பாடகச்சேரியிலே வசித்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அவருடைய கரங்களால் பெறப்பட்ட அந்த நெல்லிக்கனி. மகான்கள் தங்களுடைய வாக்கினாலேயே சிலதை சொல்லுவார். அப்படி முருகனை பூஜித்தால், முருகனை நினைத்தால், சுவாமி மலைக்கு வந்தால், முருகனை ஒரு தரம் பார்த்தால் பிணியெல்லாம் தீர்ப்பான், குலத்தினை காப்பான், அனுக்கிரகம் செய்யக்கூடிய அந்த முருகன் எப்படியோ எங்கேயோ அனுக்கிரகம் எப்படி கிடைக்கும்னா தெரியாது, அப்படி கிடைக்குமா? அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய அனுகிரகத்தை இந்த சந்தர்ப்பத்திலே பரிபூர்ணமாக உணர்வோம். முருகா என்கின்ற நாமகோஷத்தோடு வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.